Hi guys and welcome back to Kamma Crypto. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் and thank you for all the support that you have been giving us in all the previous videos as well. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காயின் பத்தி and அதோட என்ஹான்ஸ்மென்ட் பத்தி தாங்க பார்க்க போறோம். அது வந்து என்னன்னா ரிப்பிள். ப்ரோ ரிப்பிள் வந்து எவ்வளவு ப்ரோ ஃபியூச்சர் இருக்கு? ஏன்னா ஆஃப்ல நிறைய நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி அதுக்கு வந்து கேஸ் போட்டிருக்காங்க, அதோட கேஸை ஜெயிச்சுட்டு வரணும், ஒரு கேஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் ரிப்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையா ப்ரோ? உண்மையிலேயே அது ரிப்பிள் என்னதான் பண்றாங்க எக்ஸ்ஆர்பி? ஏன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1000 டிரான்சாக்ஷன்ஸ் per செகண்ட் பண்ணுது, ரொம்ப ஃபாஸ்டர் தென் பிட்காயின் இத்தரியம் எல்லாம் சொல்லிட்டு ரைட் போட்டோம். இஸ் ரிப்பிள் ஹேவிங் ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி ரிப்பிள் இஸ் ஹேவிங் ஃபியூச்சர் தாங்க சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நான் சொல்ல போற நியூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்கா இருக்கும். சோ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த பிரிக்ஸ் அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்வியஸ்லி யுஏஇ கண்ட்ரிஸ் தான் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க இரான்லாம். சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபரன்ஸ், அதாவது இந்த நேஷன்ஸ்குள்ள எப்படி நம்ம வந்து வர்த்தகத்தை வளர்க்கலாம், எப்படி நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்பாங்க. சோ இது பிரிக்ஸ் கண்ட்ரில இப்ப ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரிப்பிள் டெக்னாலஜியோட எக்ஸ்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான பூம்ல இருக்கு. அந்த டெக்னாலஜி வந்து நம்ம கண்டிப்பா கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இந்தியால இருந்து பிரேசிலுக்கு அனுப்புறதுக்கு, பிரேசில்ல இருந்து ரஷ்யாக்கு அனுப்புறதுக்கு மணி டிரான்ஸ்ஃபர், பினான்சியல் டிரான்ஸ்ஃபரிங்ஸ் எல்லாம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோன் கடன் கொடுப்போம், கண்ட்ரி டு கண்ட்ரி லோன் கடன் கொடுக்கலாம், இல்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபிளட் வந்திருக்கு அப்படின்னா ரிலீஃப் கொடுப்பாங்க, இல்ல மத்த பேமெண்ட்ஸுமே இங்க இருக்கிற பீப்புள் வந்து ரஷ்யால இருக்க பீப்புளுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது எல்லா கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸையும் ரிப்பிள் மூலமா நம்ம பண்ணலாம். ரிப்பிள் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனோட எக்ஸ்ஆர்பி டோக்கன் மூலமா நம்ம பண்ணலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ஆர்பிக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ள வைக்கிறாரு. இந்த ரிப்பிள் டெக்னாலஜி அது இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே நெக்லெக்ட் பண்ணல, பிரிக்ஸ்ல இருக்க எல்லா கண்ட்ரியும் நெக்லெக்ட் பண்ணல. தே ஆர் டேக்கன் தட் இன்டு சஜஷன். யோசிச்சு பாருங்க, பிட்காயின் இத்தரியம் இதெல்லாம் விட்டுட்டு ரஷ்யால இருக்க பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் வந்து எக்ஸ்ஆர்பியை பத்தி பேசுறாரு அப்படின்னா ஃபியூச்சர் இருக்குமா இருக்காதா அப்படின்றத நீங்களே ஒரு யோசிச்சு பாருங்க. அதுவும் இந்த பிரிக்ஸ் மாநாட்டுல. சோ இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிப்பிள் டெக்னாலஜி மேலேயும் எக்ஸ்ஆர்பி மேலேயும் பாத்தீங்கன்னா நிறைய கீ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப வாட்சா பாத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடாப்ஷன்லாம் குளோபல் லெவல்ல வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஈஸிலி ரிப்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா $10,000 கிட்ட வரைக்கும் ஒரு காயினோட மதிப்பு வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பிளோட சிஇஓவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இது இவ்வளவு புழக்கம் வந்துருச்சு அப்படின்னா ரிப்பிள் will become unstoppable. ஈஸியா 10K ஒரு காயின் $10K வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா ஒரு அமௌண்ட் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல வந்து மேக் பண்ணிட்டு இருக்குங்க. சோ பட் சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி இருக்கு. முக்கியமா அந்த வந்து எக்ஸ்ஆர்பி அந்த எஸ்இசி கேஸ், அந்த கேஸ் தான் ரொம்ப இழுத்தடிக்கிறாங்களே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. யோசிச்சு பாருங்க, எஸ்இசி இருக்கிறது பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து எக்ஸ்ஆர்பி யூஸ் பண்ணுன்றாரு. சோ அந்த ஒரு கிளாஷ் அண்ட் வார்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து மைண்ட் கால்குலேஷன்ல ஒர்க் அவுட் பண்ணணும். சோ இந்த மாதிரியான சில பல இதனால தான் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ஆர்பி அண்ட் ரிப்பிள் இருக்கு. பட் ஒன்ஸ் there is going to be a big boom and if there is a change in the government in the US, நிறைய இது மாற்றங்கள் வரும். இப்ப எலெக்ஷன்லாம் வரப்போகுது, அதெல்லாம் மாற்றங்கள் வரும்போது என்னன்னாலும் டர்ன் அவுட் ஆகலாம். SEC can also withdraw from the case or the court can give all the directions to XRP. அவங்க வின்ன்ற மாதிரி கூட ஆஃப்டர் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். we'll wait and watch what is happening. பட் இப்போதைக்கு இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பிள் அண்ட் எக்ஸ்ஆர்பி பத்தி பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய டாக்கிங் பாயிண்டா போயிட்டு இருக்கு. And that is what we wanted to share with you guys. So hope இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்மா கிரிப்டோ சேனல் to know all the interesting information day to day in our cryptocurrency channel. Thank you.